ஓகே நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.4 பாருங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டேஞ்சன்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு பார்க்குறப்போ டேஞ்சன்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். இஃப் எ லைன் டச்சஸ் த கிவன் சர்க்கிள் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட் then it is called a tangent to the circle. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் டச் பண்ணுறது இந்த லைனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்படியும் இந்த இடத்துல இதுவும் வந்து ஒரு பாயிண்டில் தான் இந்த டேஞ்சன்ட் டச் பண்ணுது. இப்படி டச் பண்ணுறப்பையும் சர்க்கிளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் தான் இப்படி எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணுறப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்டில் தான் இதுவும் ஒரு டேஞ்சன்ட் தான், இதுவும் ஒரு டேஞ்சன்ட் தான். ஓகேங்களா? இது எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணுறது, இது ஆன் தி சர்க்கிள்லேருந்து ட்ரா பண்ணுறது. ஓகேங்களா? சரி, சம் ரிசல்ட்ஸ் ஆன் சர்க்கிள் அண்ட் டேஞ்சன்ட்ஸ் பாருங்கள். ஏன் டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் ஆன் எ சர்க்கிள் அண்ட் த ரேடியஸ் த்ரோ த பாயிண்ட் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பயுமே டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக தான் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நோ டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். இதையும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி ட்ரா பண்ணுறப்போ சொல்லியிருக்கேன், ஆன் தி சர்க்கிள்னால் ஒன் டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படின்னா டூ டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியும். இன்சைடு த சர்க்கிள்னால் டேஞ்சன்ட்டே ட்ரா பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே இன்சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் 2 பாயிண்டில் டச் ஆகுது. நமக்கு சர்க்கிளில் 1 பாயிண்டில் டச் ஆனால் தான் அது டேஞ்சன்ட். ஓகேங்களா? அதனால் இதில் நம்ம சர்க்கிளில் வந்து இன்டீரியர் பாயிண்டில் வந்து டேஞ்சன்ட் வந்து ட்ரா பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் அட் எனி பாயிண்ட் ஆன் எ சர்க்கிள். ஓகே, ஆன் எ சர்க்கிளில் வந்து ஒன்லி ஒன் டேஞ்சன்ட்டு. அடுத்து 2 டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் எனி எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். எக்ஸ்டீரியர் பாயிண்ட் இதில் வந்து 2 டேஞ்சன்ட் வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகே, த லென்த் ஆஃப் த 2 டேஞ்சன்ட்ஸ் ட்ரான் ஃப்ரம் அன் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் டு எ சர்க்கிள் ஆர் ஈக்குவல். அதாவது எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணக்கூடிய இந்த 2 டேஞ்சன்ட்டோட லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இது நம்ம ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி பார்க்குறப்பே சொல்லியிருக்கேன். ஓகே, if 2 circles touch externally, the distance between if 2 circles touch externally, the distance between the centers is equal. ஓகேங்களா? The sum of the radii that OP is equal to R1 plus R2. அதாவது கண்ணு 2 சர்க்கிளும் எக்ஸ்டீரியராக வந்து டச் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இதோட சென்ட்ரோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 2 ரேடியஸையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்டீரியராக 2 இதையும் டச் பண்ணுறப்போ இது இந்த சர்க்கிளோட சென்ட்ரு, இது இந்த சர்க்கிளோட சென்ட்ரு. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 சர்க்கிளோட சென்ட்ரோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த 2 ரேடியஸும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க, R1 plus R2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இஃப் 2 circles internally, the distance between the center is equal to the difference of the radii. அதாவது இங்கே பாருங்கள், இதில் 2 சர்க்கிளும் இன்டீரியராக நம்ம டச் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறோம். அப்போது இது நிறைய கொஞ்சம் சென்டரை வந்து இங்கே வச்சுருக்கேன். சென்டர்னால் கொஞ்சம் இதாக வைக்கணும், இன்னும் கொஞ்சம் சர்க்கிள் சின்னதாக போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இந்த சர்க்கிளோட சென்ட்ரு, பெரிய சர்க்கிளோட சென்டர் வந்து இதுலேருந்து இது வரைக்கும், சின்ன சர்க்கிள் இது. இப்போ நமக்கு இதோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான். அப்போது இந்த R1லேருந்து நம்ம இந்த R2 மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், த 2 direct common tangents draw 2 circles are equal in length that AB is equal to CD. அதாவது கண்ணு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டைரக்ட் 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம் அல்லவா, அந்த ட்ரா பண்ணுறதுல இந்த இடத்துல ட்ரா பண்ணக்கூடிய இந்த சர்க்கிள், இந்த இடத்துல இன்னொரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ இந்த ஏபியோட டிஸ்டன்ஸும் சிடியோட டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இது சி, நான் டின்னு போட்டேன். சிடியோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரிசல்ட் எல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும், அப்போ தான் நம்ம சம் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, தியரம். இந்த தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ணி சம் போடுவோம். தியரத்தை படித்து எழுதி பார்த்துக்கணும், ஏன்னா நமக்கு 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், டேஞ்சன்ட் கார்டு தியரம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? நான் எழுதணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். டேஞ்சன்ட் கார்டு தியரம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஒன்று தான், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னாலும் ஒன்று தான், டேஞ்சன்ட் கார்டு தியரம்னாலும் ஒன்று தான். இப்போ நமக்கு கொஷினில் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்ஸ் டேஞ்சன்ட் கார்டு தியரம்னா நீ முழிக்காதீங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் எ லைன் டச்சஸ் எ சர்க்கிள்
and from the point of contact of a chord is drawn. ஓகே, இங்கே பாரு கண்ணு, ஃபஸ்ட்டு இதுதான் சர்க்கிள் கண்ணு. இந்த சர்க்கிளில் இந்த பாயிண்ட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்லேருந்தே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், சர்க்கிள் டச் பண்ணுற பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு கார்டு ட்ரா பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, a chord is drawn. ஓகேங்களா, the angles between the tangent and the chord are respectively equal to the angles in the corresponding alternate segment. அதாவது இங்கே நமக்கு வந்து இது வந்து கார்டாக்கன்னு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு டேஞ்சன்ட் அதே பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுறோம். அப்படி ட்ரா பண்ணுறப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இங்கேயும் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துலையும் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இந்த ஆங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்காக நானே ஒரு இது ட்ரா பண்ணுறேன். நம்ம ஜாமெண்ட்ரியில் போட்டிருக்கோம்ல, அதுதான் போட்டு இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது இதுதான் அல்டர்னேட்டிவ். அல்டர்னேட்டிவ்னு என்ன அர்த்தம், செக்மெண்ட் என்ன அர்த்தம், இது கார்டு. இந்த கார்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு செக்மெண்ட், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு செக்மெண்ட். அப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அப்போ இது வந்து பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. அப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவல். அதுதான் நான் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து APQ அப்படிங்கிற கார்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ எனக்கு இந்த இடத்துல QPS அப்படிங்கிற ஒரு QPBங்கிற ஒரு ஆங்கிளும் QPAங்கிற ஆங்கிளும் ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது. இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடியதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரையாங்கிளை நான் ட்ரா பண்ணி இந்த டூ ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு சொல்ல போகிறேன். இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி இந்த டூ ஆங்கிளும் நம்ம ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா, அதுதான் தியரம். இப்போ இதில் கிவனில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு தான் சொல்ல போகிறோம். அதாவது கிவனில் கொடுத்தது தான், எ சர்க்கிள் வித் சென்டர் O tangent AB touches the circle at P and PQ is a chord. ஓகேங்களா, S and T are 2 points on the circle. ஓகேங்களா, எஸ்ஸும் டீயும் இங்கே பாருங்கள், எஸ்ஸும் டீயும் சர்க்கிளில் ஒரு 2 பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். எதுக்கு, இந்த கார்டுக்கு ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதுதான் எழுதியிருக்கோம். நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொன்னல்லவா ஆல்டர்னேட் செக்மெண்ட்லாங்கன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன, QPB. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் என்ன, QSP இல்லை PSQ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்போ அந்த டூ ஆங்கிளும் ஈக்குவல். அடுத்த செக்மெண்ட்டில் இருக்கிறது என்னது இருக்குது, இந்த சைடு இருக்குல்லவா, இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன, QPA. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது இந்த ஆங்கிள். அது என்னது நமக்கு, இது நமக்கு PTQ அப்படின்னு சொல்லலாம், இல்லை QTP அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, பாருங்கள், இந்த ரெண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா கண்ணு. ஓகே, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக 90 டிகிரி ஆங்கிள் இருக்கிறது ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். அடுத்து செகண்ட் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 180 டிகிரி ஆங்கிள்ஸ் இருக்கிறத பூரா எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறக்கான கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லைன் நான் சொல்லவே இல்லைவா, இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, இல்லைனா இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இந்த RP அல்லது POR அப்படின்னு சொல்ல, அந்த POR அப்படிங்கிறது இந்த லைனுக்கு டேஞ்சன்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா ட்ரா பண்ணுறேன். அது வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஜாயின் பண்ணுறேன். இந்த PQவை என்ன பண்ணிக்கிறேன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன். PQங்கிறேன். RQவை ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து QSஐ ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்டு PSஐ ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதெல்லாம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டு ரீசன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, RPB அப்படிங்கிறது 90 டிகிரி எடுத்திருக்கேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சின்ன டயக்ராம் போட்டுக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்கள். ஓகே, ஒரு சர்க்கிளு, இது சென்ட்ரு கண்ணு. இப்போ இந்த இடத்துல இந்த டயாமீட்டர் இருக்குது. இது வந்து டேஞ்சன்ட்டு கண்ணு. இதில் வந்து ஃபஸ்ட்டுனா இதுதான் கார்டு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஆங்கிளில் தான் ரெண்டையும் ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸில் என்ன, இது A, இது B, இந்த இடத்துல P, இது Q, இந்த இடத்துல இது R, இது S. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ இதில் என்ன எடுத்திருக்கேன், RPB = 90 டிகிரி. அப்போ RPBனா RPB
இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து நான் 90 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த டயாமீட்டர் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதனால் இந்த இடம் 90 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சரி, டயாமீட்டர் வந்து பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 90 டிகிரி இருக்குல்ல கண்ணு, இந்த 90 டிகிரியை இந்த கார்டு இருக்குல்ல PQ, இந்த கார்டு வந்து ரெண்டாக பிரிக்குதா கண்ணு. அப்போ ரெண்டாக பிரிக்கிறப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிளை சொல்கிறப்போ RPQ, அடுத்து இந்த சைடு சொல்கிறப்போ QPB. ஓகேவா? புரியுதா கண்ணு? இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குல்லவா, இந்த PQங்கிற கார்டு இந்த இடத்துல ஆங்கிளை ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ இந்த சைடு ஒரு ஆங்கிள், இந்த சைடு ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து RPQ, அடுத்து இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கிள் QPB. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. ஓகேங்களா? சரி, அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு 90 டிகிரி எடுக்கிறேன். என்னது? ட்ரையாங்கிள் எது எடுத்துக்கிறோம்? RPQ அப்படிங்கிற ட்ரையாங்கிள். அப்போது RPQ இந்த இடத்துல நான் இதை ஜாயின் பண்ண மறந்துட்டேன். ஓகே, மெயின் டயக்ராம்லேருந்து எடுத்துக்கிறேன். RPQங்கிற ட்ரையாங்கிளில் நல்லா கவனிங்க. RPQ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு டயாமீட்டர் வழியாக போகிறப்போ இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள். செமி சர்க்கிளில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் நமக்கு என்னவாக இருக்குன்னா 90 டிகிரி. அதுதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? PQR 90 டிகிரி. என்ன ரீசன் அப்படின்னா ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஓகே, இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது 90 டிகிரி ஆக்குன்னு. ஓகே, இது ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். அப்போ இது 90 டிகிரி அப்படின்னா இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குங்களா? அப்போது இது என்னது நமக்கு? QPB. இந்த சைடு இருக்கிறது என்ன ஆங்கிள்? QRP. அதை தான் எழுதியிருக்கேன். QRP RPQ இந்த ஆங்கிளும் ஆட் பண்ணோம்னா 90 டிகிரி. அது என்ன அப்படின்னா என்னுடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ரிமைனிங் இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா அக்யூட் ஆங்கிள். அதான் எழுதியிருக்கோம். சம் ஆஃப் 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி. ஓகே, இப்போ இது ஈக்குவேஷன் 1ஐயும் 3யும் கம்பேர் பண்ணுறப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தோன்னா 90 டிகிரி இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்கிறது ஈக்குவலாக்கன்னு. ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய எதை நம்ம கேன்சல் பண்ணுறோன்னா இதுலேயும் RPQ இருக்குது, இதுலேயும் RPQ இருக்குது. கேன்சல் ஆச்சுன்னா QPB is equal to QRP அப்படின்னு கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் என்னென்னா QPB is equal to PSQன்னு அர்த்தம். அப்போ PSQங்கிறது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. RPQங்கிறது QRP அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. QRP ஆறுங்கிறது இங்கே இருக்குது, எஸ்ங்கிறது இருக்குது. இந்த ரெண்டு ஆங்கிளுமே பார்க்கணும். இதுதான் கண்ணு காடுங்கிறப்போ இது ஒரே செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கா. அப்போ ஆங்கிள் இன் எ சேம் செக்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் என்னென்னா ஈக்குவல். அதுதான் போட்டிருக்கேன். QRPயும் PSQ ஈக்குவல். ஏன்னா ஆங்கிள் இன் எ சேம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல். ஸோ நமக்கு அப்போ ஈக்குவல் அப்படிங்கிறப்போ இந்த இதுக்கு QRPக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா PSQன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதை கொண்டு போய் ஃப்ரம் 5 வந்து 4ல் போய் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா கண்ணு? ஓகே, இப்போ செகண்ட் ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ணோம்லவா. அப்போ செகண்ட் ரிசல்ட்டை ஃபுல்லாக நான் என்ன சொன்னேன்? 180 டிகிரி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி டயக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ இது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா AB, இந்த இடத்துல இருக்கிறது P, இந்த இடத்துல நான் கரெக்டாக சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி போடணும். இது Q, இது வந்து R, இது வந்து S. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு 180 டிகிரி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா QPB QPA. QPA எங்கே இருக்குது? QPBங்கிறது இந்த ஆங்கிளும் QPAங்கிறது இந்த ஆங்கிள். அப்போது இந்த ஆங்கிளும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் இருக்கா. அப்போ லைன் ஆஃப் பேரில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 180ங்கிறா. அதுதான் எழுதியிருக்கோம், லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா PSQ PTQ. PSQ எங்கே இருக்குது? PSனால் நடுவில் இருக்கிறது ஆங்கிள். PSQ இந்த இடத்துல ஒரு கோடு இருந்துச்சு. PSQ. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு என்ன எழுதியிருக்கோம்? PTQ. T எங்கே இருக்குது? நான் மாற்றி எழுதிட்டோன்னா டயக்ராம். சாரி, நான் மெயின் டயக்ராம் பாருங்கள். எஸ்ஸுங்கிற ஆங்கிள் இங்கே இருக்குது, Tங்கிற ஆங்கிள் எங்கே இருக்கா. அது ஆங்கிள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆப்போசிட் ஆங்கிளாக இருக்கா. அது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சைக்கிளிக் குவாட்ரண்ட்டில் 9th போர்ஷன் நடத்தியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்ணு. அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள் தான். ஓகேங்களா? இது வந்து நமக்கு சைக்கிளிக் குவாட்ரண்ட்டுக்கான சைக்கிளிக் குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப இந்த இதை விட்டுருங்க. இது மட்டும் பாருங்கள். அதாவது 4 சைடு 1 2 3 4 சைடு இருந்தாவே குவாட்ரண்ட்டில் சர்க்கிளை டச் பண்ணுறதுனால அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சைக்கிளிக் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். சைக்கிளிக் குவாட்ரண்ட்டில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம்னா எனக்கு ஈக்குவல்னா 180 டிகிரி. அதுதான் இங்கே எழுதியிருக்கும்.
ஓகேங்களா. இது டயக்ராமில் தெளிவாக தெரியலைங்கிறனால அங்கே மெயின் டயக்ராம் பார்த்தேன். ஸோ அங்கே பாருங்கள் அந்த ரீசன் தான் எழுதியிருக்கீங்களா. இப்போ 7ஐயும் 8ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலுங்கிறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலுங்களா. அப்போது இதில் பாருங்கள் QPB QPA இங்கே PSQ PTQன்னு இருக்குங்களா. ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த PSQ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம், QPBக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோமா. அப்போ அந்த PSQ பதிலாக QPBன்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த QPB கேன்சல் ஆச்சுன்னா QPA இஸ் ஈக்குவல் டு PTQ. இதுதான் செகண்ட் ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகேங்களா. அப்போ தியரம் கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஷின் பாருங்கள். 4.24 ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட் drawn from a point whose distance from the center of a circle is 5 cm and the radius of the circle is 3 cm. ஓகே, டயக்ராம் நீங்கள் தான் ட்ரா பண்ணோம். சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிட்டேன். சர்க்கிள்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட். அப்போ லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். பிடிங்கிற ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். இது சென்டருக்குன்னு ஹூஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிளில் சென்டர்லேருந்து சர்க்கிளுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேடியஸ் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டருக்குள்ள பாயிண்ட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன, லென்த் ஆஃப் டேன்ஜென்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக்கான, ஏன்னா இந்த இடத்துல எப்பயுமே நமக்கு டேன்ஜென்ட்டும் ரேடியஸும் 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாமா. பித்தாகரஸ் தியரம் என்ன, நமக்கு 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் ஹைப்போட்டீனியஸ். அப்போ OP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OT ஸ்கொயர் ப்ளஸ் PT ஸ்கொயருங்களா. அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இது 5 இது 3 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 கிடைக்குது. அப்போ PT ரூட் எடுத்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் டேன்ஜென்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ்லேயும் அதே கொஷின் பாருங்கள். லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட் டு எ சர்க்கிள் ஃப்ரம் எ பாயிண்ட் டு பிங்கிற பாயிண்ட்லேருந்து நமக்கு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணியிருக்கோம். விச் இஸ் அதோட இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பாயிண்டில் வந்து இருக்குது சென்டர்லேருந்து அப்படின்னா 25 சென்டிமீட்டரில் இருக்குது. அந்த டேன்ஜென்டோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24 சென்டிமீட்டர். ஓகேங்களா. விச் இஸ் 25 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் இஸ் 24. அதாவது ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காது டேன்ஜென்ட். அந்த டேன்ஜென்டோட லென்த் வந்து பார்த்தோன்னா சர்க்கிள்லேருந்து 25, அதாவது சென்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து 24 சென்டிமீட்டர் வந்து நமக்கு டேன்ஜென்ட் இருக்குது. அப்போ நம்ம கேட்டிருக்கக்கூடிய கொஷின் ரேடியஸ். ஓகே, அதே பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறப்போ OP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OT ஸ்கொயர் ப்ளஸ் PT ஸ்கொயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576, இது 625. இன்சைட் கொண்டு போகிறப்போ மைனஸ் பண்ணோம்னா R² இஸ் ஈக்குவல் டு 49 கிடைக்குது. ஸோ அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 7. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். PQ இஸ் எ கார்ட் ஆஃப் லென்த் 8 சென்டிமீட்டர் டு எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா PQ அப்படிங்கிறது கார்டு. ஓகேங்களா. டயக்ராம் நம்ம தான் கண்ணு போடுறோம். PQ அப்படிங்கிற ஒரு கார்டுனாவே சர்க்கிளில் எனி 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது தான் கார்டு. ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ நான் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் ட்ராப் எழுதியிருக்கேன். த டேன்ஜென்ட் அட் P அண்ட் Q இன்டர்செக்ட் அட் பாயிண்ட் T, அதாவது Tங்கிற பாயிண்டில் வந்து இந்த PQ அப்படிங்கிற டேன்ஜென்ட் வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்குது. அப்போ Pலேருந்து T வரைக்கும் லைனு, Qலேருந்து T வரைக்கும் லைன், இதுதான் நமக்கு டேன்ஜென்ட். ஓகேங்களா. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட் TP. அப்போ இந்த டேன்ஜென்ட்டோட லென்த் என்னங்கிறது தான் கொஷினாக இருக்குது. சரி கவனி. இப்போ இந்த PQவோட கார்டோட லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 8 சென்டிமீட்டர். அப்போ இது ஃபுல்லாக 8 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம சென்டர்லேருந்து லைன் ட்ரா பண்ணுறப்போ அது பைசெட் பண்ணிக்கும். அப்போ இது 4, இது 4. ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட லென்த் எனக்கு தெரியாதனால இந்த லென்த்து தெரியாதுல்லவா, அதனால் இதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. OT அப்படிங்கிற லைன் வந்து பாருங்கள் எங்கே இருக்குது. OTங்கிறது இந்த லைனுங்களா, அது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, பைசெக்டர் ஆஃப் PQ. அதாவது நான் அதை தான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த OTங்கிற லைன் இந்த PQவை பைசெட் பண்ணிக்கிறனால தான் இது 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இன் ட்ரையாங்கிள் ORP இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ தெரியும், இது வேல்யூ தெரியும், அதுலேருந்து இதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லைன்னா இதை கூட எடுத்துக்கலாம். நீ இதுவும் ரேடியஸ் தானே, இந்த சைடு 5 தான். ஓகேவா. இதில் நான் மார்க் பண்ணியிருக்கனால இதை எடுத்துக்கிறேன். அப்போ இதை எடுத்துகிட்டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்போ இந்த OR² இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், OP ஸ்கொயர் ப்ளஸ் PR ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே சாரி, இதுதானே 90 டிகிரி. அப்போ இது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க இதுதான் ஹைப்போட்டீனியஸ். அப்போ OP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OR² ப்ளஸ் RP ஸ்கொயர். ஸோ அதுலேருந்து நமக்கு OR தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த PR அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ வேல்யூஸ் இருந்தது 5, இது 4, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 கிடைக்குது. அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 3. ஸோ நமக்கு OTயோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருச்சு. இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம என்ன வச்சுருக்கிறோம், ஒய்ன்னு வச்சுருக்கோம். அப்போ இது ஃபுல்லாக ORோட வேல்யூ தான் 3ன்னு கிடச்சிது. அப்போ OT வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ORையும் இந்த RTவையும் ஆட் பண்ணிக்கலாங்களா. இது 3, இது +y. அப்போ என்ன கிடைக்குன்னா OT இஸ் ஈக்குவல் டு 3 + y. ஓகே, இப்போ இன் ட்ரையாங்கிள் PRT போடுறோம்.
பிஆர்டினா பிஆர்டி இந்த ட்ரையாங்கிள் போடுறோம். நமக்கு இந்த லென்த்து தான் வேணும். இப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியும், இதோட வேல்யூ தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம போட போகிறோம். பாருங்கள், ஃபார்முலா பித்தாகரஸ் தியரம் தான் போட்டிருக்கேன். டிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர் ஈக்குவல் டிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர். ஓகே, இந்த பிஆரை எப்படி எழுதிக்கலாம்னா ஓகே, டிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயருங்கிறது இந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்த ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறோம், ஓபிடின்னு எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், ஓபிடி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறப்போ இது 90 டிகிரி. அப்போ ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர்னு கிடச்சிருக்குங்களா. இந்த பிடியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா, இங்கே அந்த வேல்யூவை அப்ளை பண்ணியிருக்கேன். டிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். அதுக்கு மேலே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஓடியோட வேல்யூ 3 + y இன்சைடு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் கிடைக்குது. எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 9 + 6y இந்த சைடு 41 கிடைக்குதுக்கண்ணே. இந்த 9 கொண்டு அங்கே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 32 கிடைக்குது. ஸோ y மட்டும் வேணால் 6ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 16/3. டிஆரோட வேல்யூ 16/3. இப்போ ஃப்ரம் 2ல் கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் ஈக்குவேஷனில் டிஆர் பதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிபியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது கண்ணு, 400/9. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரூட் எடுக்கிறப்போ 400க்கு ரூட் எடுத்திங்கன்னா 20, 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் ஃபிகர் O is the center of a circle, PQ is a chord and the tangent PR at P makes an angle of 50 degree and with PQ. ஃபைண்ட் POQ. ஓகே, கவனி ஃபஸ்ட்டு இது டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க கண்ணு. இன் ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க, ஓங்கிறது சென்டர்னு கொடுத்துட்டாங்க, PQ அப்படிங்கிறது கார்டு அண்ட் த டேஞ்சன்ட் டு PR. டேஞ்சன்ட்டுங்கிறது இந்த பாயிண்ட் பாருங்கள், சர்க்கிள்லேருந்து இது டேஞ்சன்ட் சொல்லியிருக்காங்க. அதை மேக் பண்ணுறப்ப என்ன ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னா 50 டிகிரி ஆங்கிளை மேக் பண்ணுது. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது POQ. இந்த ஆங்கிள் என்னான்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஆங்கிள் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் டேஞ்சன்ட். எப்போயுமே ரேடியஸ்க்கும் டேஞ்சன்ட்டுக்கும் உள்ள இது வந்து பார்த்தோன்னா 90 டிகிரி இருக்குமாக்கண்ணே. அப்போ ரேடியஸ் வந்து இதுக்குன்னு சென்டர்லேருந்து இது, டேஞ்சன்ட் வந்து இந்த லைன். அப்போ இது ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 90 டிகிரி. அப்போ இது ஃபுல்லாக 90 கண்ணு, இந்த இடத்துல 50. அப்போ இந்த ஆங்கிள் மட்டும் வேணும்னா என்ன கிடைக்கும், 90 - 50னா 40 கிடைக்குங்களா, அதுதான் போட்டிருக்கோம் OPQவோட வேல்யூ. ஓகே, அடுத்து இது ரெண்டும் ரேடியஸ் இருக்குன்னு, ரேடியஸ் ஈக்குவலாக, அதாவது OPயும் OQவும் ஈக்குவலாக. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளில் 2 sides ஆர் ஈக்குவல் அப்படின்னாவே அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா. அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த 2 சைடு ஈக்குவல் அப்படின்னா இந்த அதாவது இது ஆப்போசிட் சைடு தான் எனக்கு, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா, 40 டிகிரின்னு. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், POQ தான் வேணும். இப்போ இது வந்து நமக்கு தெரியும் 40 டிகிரின்னு, இதுவும் தெரியும் 40 டிகிரின்னு. நமக்கு 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவல் 180. அப்போ இது மட்டும் வேணும் அப்படின்னா 180லேருந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாமாக்கண்ணே. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கு. மைனஸ் பண்ணுறப்போ -40 -40னா -80. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 180 - 80 அப்படிங்கிறப்போ 100 டிகிரி கிடச்சிருக்கு. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இன் ஃபிகர் ட்ரையாங்கிள் ABC இஸ் சர்க்கம்ஸ்கிரைபிங் எ சர்க்கிள். அதாவது சர்க்கம் பண்ணியிருக்கு, இது வந்து உள்ளே இருக்குது. ஓகேங்களா, இது ஃபுல்லாக வெளியே வந்து இப்படி இருந்தாவே அது சர்க்கம்ஸ்கிரைபிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் BC. இதுலேயும் டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. BCயோட லென்த்து கேட்டிருக்காங்க. நான் அந்த சர்க்கிளை டச் பண்ணுற பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது L, இது M, இது Nன்னு ஏன் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது பாருங்கள், இது எக்ஸ்டர்னல் பாயிண்ட், இது சர்க்கிள் பாருங்கள், இது எக்ஸ்டர்னல் பாயிண்ட். இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வந்து சர்க்கிளை டச் பண்ணுறது. இது ரெண்டுமே என்னென்னா டேஞ்சன்ட். அப்போ இந்த 2 டேஞ்சனோட லென்த் எப்படி இருக்குன்னா ஈக்குவல். இது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டுக்கான, இங்கேருந்து இது சர்க்கிளை டச் பண்ணியிருக்கு, இதுலேருந்து இது சர்க்கிள் டச் பண்ணி, இது ரெண்டும் நமக்கு என்னென்னா 2 டேஞ்சன்ட். இந்த 2 டேஞ்சனோட லென்த் எப்படி இருக்குன்னா ஈக்குவல். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து வரக்கூடிய இதுவும் நமக்கு என்னவா இருக்குன்னா ஈக்குவல். அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். ANனும் AMமும் ஈக்குவல். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். அது மாதிரி BNனும் BLும் ஈக்குவல். ஸோ அதோட வேல்யூ 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போ வந்து ஏன்னா நமக்கு டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃப்ரம் சேம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ CLும் CMமும் ஈக்குவல். அந்த சைடு நான் சொன்னலவா, CLும் CMமும் ஈக்குவல். இப்போ நமக்கு CM வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த CAலேருந்து இந்த AM மைனஸ் பண்ணிக்கலாமா. அப்போது CAவோட வேல்யூ 9, AMோட வேல்யூ நமக்கு என்னவாக இருந்துச்சு, 3 இருந்துச்சு. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 6. அதே மாதிரி BC வேணுங்களா. அப்போ BC இதுலேருந்து வேணும் அப்படின்னா BC வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், BLையும் LCயும் ஆட் பண்ணிக்கலாம் மக்கன்னு. BLோட வேல்யூ
பிஎல் ப்ளஸ் எல்சி ஆட் பண்ணிக்கலாங்களா? பிஎல்லோட வேல்யூ என்ன? 4 சென்டிமீட்டர். சிஎல் வந்து நமக்கு இப்போ தான் நம்ம சொன்னோம் சிஎல்லும் சிஎம்மும் ஈக்குவல்னு. அப்போ சிஎல் வந்து 6 சென்டிமீட்டரா? அப்போ ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா?